எண் கணிதம் படி அருமையான விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டு. எண் கணிதம் படி நீங்கள் எந்த இது பாருங்க, இப்போ நான் சொல்கிற விஷயம் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துங்க, எந்த மூல நூல்லையும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. எந்த மூல நூல்லையும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்துக்கிறீங்களோ, புரியுதுங்களா, அந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து பின்னோக்கி சென்றால் மூணாவது டேட் ஆஃப் பர்த் எதுவோ, 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எப்ப எல்லாம் சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திரனுடைய வீட்டில் கிரகம் இருந்து தசா புத்தியை நடத்துவது, 2ஆம் தேதி பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. 5ஆம் தேதி பிறந்தவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான்னா 2ஆம் தேதி பிறந்தவன் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கான காரணத்தையே ஏற்படுத்தியிருப்பான். புரியுதுங்களா? இது மிராக்கலாக இருக்கும் நிறைய பேருடைய லைஃப்பில். இப்போ சில பேர், சார் நான் 5ஆம் தேதி பிறந்தேன், எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி என் மேலே கேஸ் போட்டுக்கிறான், அவன் 4ஆம் தேதி சார் பிறந்திருக்கான், சார் எங்கே சார் இடிக்குதுன்னு கேட்பாங்க. அவன் திங்கக்கிழமை பிறந்திருப்பான். அப்போ அங்கே சந்திரன் வரும், கிழமையில் சந்திரன் வரும். இல்லைன்னா ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்தும். நீ எங்கே விட்டாலும் நம்ம அதில் கரெக்டாக ஆன்சர் எடுக்கணும் மேடம். 5ஆம் தேதி தான் மேடம் இருக்கிறதுலே ஒரு ஸ்பெஷலான நம்பர்னா அது 5 தான். ஏன் சொல்லுங்கள்?